வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்காசியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பொதுமக்களும் திமுகவினரும் உற்சாக வரவேற்பு. சாலையின் இருபுறமும் திரண்டு வந்து வரவேற்றனர். சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தவேக நிர்வாக குழு கூட்டம் தொடங்கியது. மீண்டும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை என தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக மீண்டும் மேல்முறையீடு செய்வது ஏன்? யாரை காப்பாற்ற திமுக அரசு துடிக்கிறது எனவும் பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. மின்சார பேருந்துகளை தனியார் மையம் ஆக்குவது விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி புரிதல் இல்லாமல் அரசியல் காரணங்களுக்காக பேசி வருகிறார். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. நாங்கள் முன்னே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். மின்சார பேருந்து என்பது அதிக விலை கொண்டது. அதை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்து அதற்கு பெரும் செலவு செய்து முதலீடு செய்ய வேண்டிய சூழல். அதை தவிர்க்க வேண்டும் ஒரு புறம். இன்னொரு புறம் அப்படிப்பட்ட பேருந்துகளை இயக்குவதற்கான பராமரிக்கின்ற பணியாளர்கள் நம்மிடத்தில் இல்லை. நம்மிடத்தில் இருக்கிறவர்கள் டீசல் மெக்கானிக்கல். அதிக விலை கொண்ட அந்த பேருந்தில் ஒரு சின்ன தவறு என்றாலும் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். அதனால்தான் பேருந்து தயாரிப்பாளர்களே அவர்களுடைய நிறுவனத்தின் மூலம் இயக்குவதற்கு டெண்டர் விடப்பட்டு வெளிப்படையான முறையில் வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அரசியல் காரணங்களால் இப்படி பேசுகிறார். மயிலாடுதுறையில் கொட்டி தீர்த்த கனமழையால் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட சம்பா இளம் பயிர்கள் சேதம். தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் கோரிக்கை. திருத்துறைப்பூண்டியில் லாரிகள் வேலைநிறுத்த அறிவிப்பால் நெல் மூட்டைகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கும் அபாயம். அரசு உடனடியாக தீர்வு காண விவசாயிகள் கோரிக்கை. மதுரை சோழவந்தானில் 25 நாட்களாக கொள்முதல் செய்யாமல் டன் கணக்கில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகள். அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை கொள்முதல் செய்ய மூட்டைக்கு 60 ரூபாய் அதிகாரிகள் கேட்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 7 நாட்கள் ஆகியும் வடியாத மழை நீரால் அழுகும் நிலையில் 600 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள். 6 வடிகால்களில் படர்ந்துள்ள வெங்காய தாமரை செடிகளை உடனடியாக அகற்ற விவசாயிகள் கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1080 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 89,680க்கு விற்பனை. 1 கிராம் 11,210க்கு விற்பனையாகிறது. காஞ்சிபுரம் ஆட்டுப்புத்தூரில் காரை வழிமறித்து 4.5 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு. 5 தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் கேரளாவைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்து விசாரணை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் எக்ஸல் பொறியியல் கல்லூரியை 5 நாட்கள் மூட மாவட்ட ஆட்சியர் துர்கா உத்தரவு. கல்லூரி விடுதியில் உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து நடவடிக்கை. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணு உலையில் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக 2வது உலையில் மின் உற்பத்தி நிறுத்தம். தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 562 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் 1வது மற்றும் 2வது அணு உலைக்கு வெடிகுண்டு மிரட்டல். கூடங்குளம் காவல் ஆய்வாளர் நேரில் விசாரணை.
சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் நடிகர் பிரபு வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என போலீசார் தகவல். பழனி அருகே குவாரிகளுக்கு வெடிக்க பயன்படுத்தும் டெட்டனேட்டர் குச்சிகளுடன் ஆட்டோவில் வலம் வந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது. சம்பவம் தொடர்பாக நெய்க்காரப்பட்டி போலீசார் விசாரணை. பொள்ளாச்சி அடுத்த குப்புச்சிபுதூர் மேட்டுப்பதி விவசாய தோட்டம் அருகே சிறுத்தை நடமாட்டம். பொதுமக்களின் கோரிக்கைக்கு இணங்க சிறுத்தை பிடிக்க கூண்டு வைத்த வனத்துறையினர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே 1200 ஆண்டுகள் பழமையான பல்லவர் காலத்து மூத்த தேவியின் கல் சிற்பம் கண்டெடுப்பு. ஆய்வில் சங்ககாலம் முதல் சோழர் காலம் வரையிலான வரலாற்று தடயங்கள் கண்டறியப்பட்டு வருவதாக தகவல். ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவப்பட உள்ளதால் பழவேற்காடு மீனவர்கள் நவம்பர் 2ஆம் தேதி கடலுக்கு செல்ல தடை. மீன்வளத்துறை உதவி இயக்குநர் சார்பில் சுற்றறிக்கை வெளியீடு. கிருஷ்ணகிரி அருகே வாரிசு சான்றிதழ் வழங்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர். லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். தீபாவளி பலகார சீட்டு நடத்தி 73 லட்சம் ரூபாய் ஏமாற்றி கம்பி நீட்டிய குடும்பத்தினர். பாதிக்கப்பட்டவர்கள் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். தீபாவளி சீட்டு நடத்தினவங்க ஓடி போயிட்டாங்க. எனக்கு தீபாவளி சீட்டு 150 சீட்டு பிடிச்சேன். 10,80,000 எனக்கு வர வேண்டியது இருக்குது. பையன் பேர் ஆனந்தன், அம்மா பேர் சரஸ்வதி. இவங்க 2 பேரும் தான் மாதம் மாதம் சீட்டு காசு வீட்டிலே வசூல் பண்ணிட்டு போவாங்க. குடும்பத்தோட 6 பேருமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. தீபாவளி வர 2 நாள் இருக்கும்போது காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சி தருமாறு எஸ்பி ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த மாதம் தீபாவளி வர 4 நாள் இருக்கும்போது தீபாவளி சீட்டு நடத்தினவங்க ஓடி போயிட்டாங்க. எனக்கு தீபாவளி சீட்டு 150 சீட்டு பிடிச்சேன். 10,80,000 எனக்கு வர வேண்டியது இருக்குது. பையன் பேர் ஆனந்தன், அம்மா பேர் சரஸ்வதி. இவங்க 2 பேரும் தான் மாதம் மாதம் சீட்டு காசு வீட்டிலே வசூல் பண்ணிட்டு போவாங்க. குடும்பத்தோட 6 பேருமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. தீபாவளி வர 2 நாள் இருக்கும்போது காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சி தருமாறு எஸ்பி ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த மாதம் தீபாவளி வர 4 நாள். தேனி கும்பக்கரை அருவியில் 18 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. தண்ணீர் வரத்து சீரானதை அடுத்து வனத்துறை அதிகாரிகள் உத்தரவு. (2708) உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க நவம்பர் 10ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு. நவம்பர் 30ஆம் தேதிக்குள் பணி அனுபவ சான்றிதழ்களை பதிவேற்ற அவகாசம் வழங்கியது ஆசிரியர் தேர்வு வாரியம். மோந்தா புயல் எதிரொலியால் ஆந்திராவில் பலத்த சூறை காற்றுடன் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழை. மசூலிப்பட்டினம், கிருஷ்ணா ஆகிய கடலோர பகுதிகளில் சாலைகளில் வேரோடு முறிந்து விழுந்த மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள். ஆந்திராவின் காக்கிநாடா, கிருஷ்ணா உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கடலோர பகுதியில் தங்கியிருந்த சுமார் 2 லட்சம் பேர் வெளியேற்றம். அனைவரும் பாதுகாப்பான பகுதிகளில் தங்க வைப்பு. மோந்தா புயல் காரணமாக ஆந்திராவில் 3778 கிராமங்கள் பாதிப்பு. 1,76,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு அழிந்ததாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தகவல். மோந்தா புயல் காரணமாக ஒடிசாவின் மல்கன்கிரி, கோரபுட் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கொட்டித்தீர்த்த கனமழை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 5000க்கும் மேற்பட்ட பேரிடர் மீட்புத் துறையினர் குவிப்பு. புயல் காரணமாக ஆந்திரா, சென்னை இடையே இயக்கப்பட்ட 9 விமானங்கள் ரத்து.
ஆந்திராவில் பெய்த கனமழையால் 75 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. இந்தியா கூட்டணியின் தேர்தல் அறிக்கை புதிய பீகாரை உருவாக்கும். காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு தலைவர் பவன் கேரா பேட்டி. பீகாரில் மகாத்பந்தன் கூட்டணி ஆட்சி அமைந்தால் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். பாட்னாவில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் முக்கிய பிரமுகர்களுக்கு அளிக்கும் சால்வை கொள்முதலில் முறைகேடு. 400 ரூபாய்க்கு வாங்கப்படும் சால்வை 1300 ரூபாய் என்ற விலையில் 50 கோடி ரூபாய்க்கு வழங்கப்பட்டுள்ளதாக புகார். ஐக்கிய அரபு அமீரகம் அபுதாபியில் வசித்து வரும் இந்திய இளைஞருக்கு லாட்டரியில் விழுந்த 240 கோடி ரூபாய் பரிசு. தன்னை அதிர்ச்சியிலும் பேரானந்தத்திலும் ஆழ்த்திவிட்டதாக அதிர்ஷ்டசாலி இளைஞர் அனில்குமார் புல்லா மகிழ்ச்சி. மேற்கு எல்லை விவகாரங்கள் தொடர்பாக இந்தியா சீனா இடையே ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தை. தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது, அதன் மூலம் பிரச்சினைகளை பேசி தீர்ப்பது என இரு தரப்பிலும் பரஸ்பரம் ஒப்புதல். இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது புத்தம் புதிய அழகான 7 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. பிரதமர் மோடியையும் பாகிஸ்தான் ராணுவ தளபதியையும் அழைத்து போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் மீண்டும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. AI தொழில்நுட்ப மாற்றத்தால் ஆட்குறைப்பு நடவடிக்கையாக 14,000 பேரை நீக்க வாய்ப்பு. அடுத்த ஆண்டில் உலக அளவில் நீக்கப்பட வாய்ப்புள்ளது என அமேசான் நிறுவனம் தகவல். சிறிய அறுவை சிகிச்சைக்கு பின் ICUவில் இருந்து வெளியேறினார் ஸ்ரேயாஸ் ஐயர். 1 வாரம் வரை ஓய்வெடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான T20 தொடர் கேன்பெராவில் இன்று தொடக்கம். ஒருநாள் தொடரை பறிகொடுத்த நிலையில் இந்திய அணி பதிலடி கொடுக்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 13வது ICC மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் இன்று நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகள் மோதல். ப்ரோ கபடி லீக் தொடரின் 3வது வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் தெலுங்கு டைட்டன்ஸ் அபார வெற்றி. 46-39 என்ற கணக்கில் பாட்னா பைரேட்ஸை வீழ்த்தி அசத்தல்.